சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் நல்லவர், நம்மோடு அவர் பேசுவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட அந்த முறுமுறுப்பினுடைய இன்னும் சில ரகசியங்களை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க அவர் வாஞ்சிக்கிறார். நம்ம கற்றுக்கொள்ள தயாராக இருப்போம். ஒருவேளை நிறைய பேருக்கு இது போர் அடிக்கிற மாதிரி தெரியலாம். உங்களுக்கு போர் அடிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே போர் ஆயிரும். இது சத்தியம். அருமையானவர்களே, ஒரு ஆசீர்வாதத்தை வார்த்தை எடுத்துட்டு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு உங்களை எல்லாம் கூல் பண்ணி என்னால் அனுப்ப முடியும். அது எனக்கு ரொம்ப சுலபம். ஆனால் இது எனக்கு ரொம்ப கடினம். ஏன்னா இது ஆண்டவர்கிட்டருந்து கேட்டு அதை ஆராய்ந்து ஆய்வு செய்து ஜனங்களுக்கு என்ன வார்த்தைகளை தர வேண்டும் என்று இந்த வாரம் முழுவதும் நாங்கள் தேவ பர்வதத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து நான் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட கற்ப வேதனைப்படுகிறதான அனுபவம். ஆகவே இது எனக்கு சிரமம்தான். இதை நீங்கள் உள்வாங்கி கொள்ள பழகி கொண்டீர்களானால் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு அளவே இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27 முதல் 32 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். Luke chapter 5 verse 27 to 32. லேவி என்னும் வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். Let God speak to each every one of us today. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசும். உம்முடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மாறுதலையும் தேறுதலையும் உண்டு பண்ணட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல தாகத்தோடு ஏக்கத்தோடு வாஞ்சையோடு கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற, பல கேள்விகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பதிலை கர்த்தர் தருவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே வந்த ஒருவராவது கர்த்தருடைய சத்தத்தை ஆண்டவரை உள்வாங்காதபடிக்கு தடை செய்ய நினைக்கிற எல்லா சத்ருவின் ஆவிகளை ஆண்டவரே கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரை தூக்கத்தை, கனனத்தை, பலவீனத்தையும் சோர்வுகளை இடையூறு பண்ணுகிற எல்லா ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரை, ஒரு மனதின் ஆவியும் ஏக சிந்தையும் என் ஆண்டவர் கட்டளையிடும். உம்முடைய பலத்த கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்விதமாய் சொல்லுகிறது இந்த சம்பவத்தை நாம் வாசித்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27 முதல் 32 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் கூர்ந்து கவனிப்போமேயானால் இது நமக்கு பழக்கமில்லாத ஒரு வார்த்தை அல்ல. இது நமக்கு மிகவும் பரிச்சயமான, பழக்கப்பட்ட, மிகவும் பிடித்ததான அல்லது அனுபவம் வாய்ந்த தேவனுடைய சத்தம் என்பதை நாம் எல்லோருக்கும் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து தேவன் நம்மோடு கூட சில விஷயங்களை அவர் பேச அவர் வாஞ்சிக்கிறார். அருமையானவர்களே, செய்தியின் தலைப்பு இதுதான். முறுமுறுப்பவர்களுக்கு முன்பாக முக்கியப்படுத்துவார். முறுமுறுப்பவர்களுக்கு முன்பாக
முக்கியப்படுத்துவார். சம்பவத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆயத்துறையில் உட்கார்ந்து கொண்டிருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு மனுஷனை இயேசு கண்டார். அவனை பார்த்து, எனக்கு பின் சென்று வா என்று ஒரு வார்த்தை சொன்னார். அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் இயேசுவின் பின் சென்றான். பின் சென்றது மாத்திரமல்ல, அவன் இயேசுவை வீட்டிற்கு அழைத்து ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். அந்த பெரிய விருந்தின் நடுவிலே அவனோடு கூட ஆயத்துறையில் பணியாற்றிய அநேகரும் நண்பர்களும் சுற்றுப்புறத்தாரும் அந்த விருந்திலே பங்கெடுக்கிறார்கள். இந்த பங்கெடுக்கிற அந்த சம்பவங்களை பார்த்து கொண்டிருந்த வெளியில் இருந்ததான வேதபாரகரும் பரிசேயரும் அவர்கள் முறுமுறுக்க தொடங்கினார்கள். சீஷர்களை பார்த்து, உங்கள் போதகர், உங்கள் இயேசு, அவர் பாவிகளோடும் அக்கிரமக்காரர்களோடும் அவர் போஜனம் பானம் பண்ணுகிறாரே, இது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்கவே நான் வந்தேன் என்று இயேசு பதில் சொல்லுகிறார். இதுதான் சம்பவம். மிக முக்கியமான ஒரு 4 காரியங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவ்வளோதான். இந்த வசனத்தில் 4 விஷயங்களை பகுத்து ஆய்வு செய்ய தேவன் உதவி செய்வாராக. கற்றுக்கொள்ள போகிறோம். 1, அழைப்பு. அழைப்பு. 2வது, இந்த ஆயக்காரனின் உபசரணை. முதலாவது அழைப்பு, 2வது ஆயக்காரனுடைய உபசரணை, அவனுடைய விருந்து. 3வது முறுமுறுத்தவர்கள். முறுமுறுத்தவர்கள். இறுதியாக முறுமுறுத்தவர்களுக்கு இயேசு சொன்ன பதில். இந்த 4 காரியங்களை மையமாக வைத்துத்தான் எப்படி இயேசு முறுமுறுப்பவர்களுக்கு முன்பாக முக்கியப்படுத்த போகிறார், எப்படி முக்கியப்படுத்தினார் என்று நாம் வேதத்தில் இருந்து தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாராக. என்னோடு இருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு முறுமுறுக்கிறவர்கள், நாம நிறைய காரியங்களிலே முறுமுறுத்த பகுதிகளை பார்த்தோம். பழைய பாட்டின் சம்பவங்களிலே முறுமுறுத்தவர்கள் ஒருத்தர் கூட இயேசுவின் பார்வையிலிருந்து, தேவனின் பார்வையிலிருந்து, கடவுளின் பார்வையிலிருந்து தப்பவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்திலே நசுக்கப்பட்டு, எங்கேயாவது ஒரு இடத்திலே ஒடுக்கப்பட்டு அவர்கள் முறுமுறுப்புக்கு ஏற்ற பலனை அடைந்தார்கள் என்பதுதான் வேதாகமம் சொல்லுகிற உண்மை. ஆனால் அதோடு கூட முடியவில்லை. நாம் முறுமுறுத்தால் என்னவாகும் என்று சொன்ன தேவன், நமக்கு விரோதமாய் முறுமுறுப்பவர்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்ய போகிறார், அவர் என்ன செய்வார். அவர் பெருமையாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. அப்படிப்பட்ட தேவன் அந்த முறுமுறுக்கிறவர்களின் நடுவாக எப்படி ஆண்டவர் நம்மை முக்கியப்படுத்த விரும்புகிறார் என்பதை செயல் விளக்கமாக அல்லது நமக்கு செய்ய போகிற அற்புதத்தின் ஒரு வெள்ளோட்டமாக, ஒரு முன்னோட்டமாக இயேசு நமக்கு இந்த சம்பவத்தை காண்பித்திருக்கிறார். உங்களுக்கு உண்மையாகவே பிரமிப்பாக இருக்கும். இந்த சம்பவத்தை நாம் எல்லாரும் வாசித்திருக்கிறோம். ஒரு ஆயத்துறையில் இருந்த ஒரு மனிதனை இயேசு அழைத்தார். அவன் பின் சென்றான். அவன் பின் சென்றவன் விருந்து வைத்தான். விருந்து நடந்தது. வேதபாரகரும் பரிசேயரும் முறுமுறுத்தார்கள். இயேசு பதில் சொன்னார். முடிந்தது சம்பவம். அவ்வளவுதான். இங்கே என்ன முக்கியத்துவப்படுத்தினார்? அருமையானவர்களே, தேவன் கொடுத்த வார்த்தைகளை நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும்.
பல நேரங்களிலே நாம் முறுமுறுக்கப்படுகிறோம். நம்முடைய வேலையின் நிமித்தமாய் அல்லது நம்முடைய இயலாமையின் நிமித்தமாய், நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாய் இன்னைக்கு கணவனே மனைவியை முறுமுறுக்கிற ஒரு பயங்கர பரிதாபமான கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அற்பமான காரியத்துக்காக மனைவி கணவனை முறுமுறுக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு காரியம், அற்பமான காரியம் இதுதானா என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு முறுமுறுப்பினுடைய உச்சம் மிக மோசமான நிலைமையை வந்தெட்டி இருக்கிறது. ஒருவேளை அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரோ என்னவோ. அருமையானவர்களே, எனக்கு தெரியும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். நாம் இதை கற்றுக்கொண்டோமேயானால் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த பகுதிக்கு, அடுத்த நிலைக்கு நாம் கொண்டு செல்லுவதற்கு தேவனுக்கு உதவியாக இருக்கும். இல்லையானால் வாழ்க்கையில் தடுமாற்றம் தான், பழைய நிலைதான், பரிதாபம் தான். இந்த இடத்திலே முறுமுறுப்பவர்களுடைய சுற்று வட்டாரத்திலே உறவுகள் முறுமுறுக்கிறது, நண்பர்கள் முறுமுறுக்கிறார்கள், அதிகாரிகள் முறுமுறுக்கிறார்கள், நம்ம யாரை பெரிதாக நினைக்கிறோமோ அவர்களே முறுமுறுக்கிறார்கள். நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே என்கிற நிலையிலே ஒரு வேளை நாம் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அவர் முறுமுறுக்கிறவர்களுக்கு நடுவே அவர் உங்களை முக்கியப்படுத்த வேண்டும் என்பதிலே அவர் தீர்மானமாய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்மை முக்கியப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருக்கு அவசியமே இல்லை. ஆனால் அந்த அவசியத்தை தான் அவர் விரும்புகிறார், அதைத்தான் அவர் விரும்புகிறார். யாருமே என்னை முக்கியப்படுத்தல, no one gives me importance, யாரும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எனக்கு இந்த சூழ்நிலையிலே நான் மட்டும் தனியாய் நிற்பது போல உணர்கிறேன். எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் எல்லாராலும் நான் முறுமுறுக்கப்படுகிறேன். ஆதரவாய் பேசுகிறதற்கு ஒருவரும் இல்லை. எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை தேற்ற யாரும் இல்லை. நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷி தானே, எனக்கும் உணர்வுகள் உண்டல்லவா, எனக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே கஷ்டமும் நஷ்டமும் கசப்புகளும் உண்டல்லவா, எனக்கும் கசப்பான அனுபவங்களுக்குள் நான் கடந்து வந்திருக்கிறேன் அல்லவா, என்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டாவது என்னை முறுமுறுக்காமல் இருக்கலாமே. அருமையானவர்களே, இது நடுவிலே இயேசு நமக்கு சொல்லுகிற ஒரு பிரதானமான ஆறுதலின் வார்த்தை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் உங்களை முறுமுறுத்தாலும் உங்கள் நடுவிலே முறுமுறுக்கிறவர்கள் மத்தியிலே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை முக்கியப்படுத்த இயேசு இருக்கிறார். ஒரு கூட்டமே உங்களை அவமானப்படுத்த நினைக்கலாம், ஒரு கூட்டமே உங்களை சங்கடப்படுத்த நினைக்கலாம், ஒரு கூட்டமே உங்களை கீழே தள்ளி அமிழ்த்தி பாதாளத்திலே நசுக்க நினைக்கலாம். மறந்து போக வேண்டாம், இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். உங்களை நசுக்குகிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் நடுவிலே உங்களை முக்கியப்படுத்த அந்த இடத்துக்கு நான் வருவேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சம்பவம் மத்தேயிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும், மார்க்கிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆக்கியோன் மிக துல்லியமாக அவர் சில சம்பவங்களை விவரித்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது அழைப்பு. ஆண்டவர் எப்படி நம்மோடு பேச விரும்புகிறார் என்று நீங்கள் வாஞ்சையோடு காத்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கான பதில் இன்னைக்கு கிடைக்கும். நீங்க என்ன விதமான கேள்விகளோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் அதற்கு பதிலை கர்த்தர் இந்த நாளிலே வைத்திருக்கிறார்.
God has answer for every question of your life. இந்த கேள்விக்கு பதிலே இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். God has a special answer. ஆண்டவர், நீங்க முடிவு செய்யாதீங்க, முடிவு செய்கிறது கர்த்தராக இருக்கட்டும், தீர்மானிக்கிறது கர்த்தராக இருக்கட்டும். எல்லாரும் என்னை தள்ளிட்டாங்க. அருமையானவர்களே, நீங்கள் இப்பொழுதுதான் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? எல்லாரும் புறந்தள்ளும் போதுதான் இயேசு உங்களை முக்கியப்படுத்துவார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்திலே பார்க்கிறோம் அழைப்பு. முதலாவது, இந்த ஆயத்துறையில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை இயேசு கண்டு அழைப்பு கொடுக்கிறார். நீ வா, என்னை பின் சென்று வா. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இவன் பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லேவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவி என்னும் பேருள்ள ஒரு ஆயக்காரனை கண்டு, ஆயக்காரன்னா வேற ஒருத்தரும் வேற ஒரு வேலையும் இல்லை, அவங்க வரி வசூல் பண்ணுகிறவர்கள். ஆயத்துறையிலே வேலை பார்க்கிற, வரி வசூல் செய்கிறதான பணியை செய்கிறவர்கள். கவர்மெண்ட் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, டாக்ஸ் கலெக்டர். இந்த ஆயத்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு மனிதனை இயேசு கண்டு, அவன் பேர் லேவி. இந்த லேவி என்பவனை கண்டு இயேசு அழைப்பு கொடுக்கிறார். நீ வா. ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் has been given to லேவி. ஒரு விசேஷமான அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இவர் யார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த லேவி யார் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு. இப்ப இந்த லேவி யாரு? ஹலோ, இந்த லேவி யாரு? இந்த மத்தேயு யாரு? லேவி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மத்தேயு என்பவர்தான் ஆயத்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தவர். இந்த அழைப்பு கிடைத்த உடனே அந்த அழைப்பு சாதாரணமான அழைப்பாக இல்லை. அருமையானவர்களே, எல்லாரையும் கூப்பிட்டு பத்திரிக்கை அடிச்சு துணிமணியெல்லாம் எடுத்து நல்லது கெட்டதை பார்த்து எல்லா பொருத்தமும் இருக்குதான்னு பார்த்து விசாரிச்சு 1000 பேருக்கு சோறு போட்டு எல்லாரும் வந்து வாழ்த்தும்படி திருமணம் நடத்தி வச்சு, நீ என்ன செய்யணும்? இனிமேல் நீ அவரை பின்பற்றி நட. இங்க உனக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, அம்மா அப்பாவோட வாழ்ந்த, இனிமேல் ஒருத்தனை பிடிச்சி கொடுத்துருக்கேன் பாரு, இனி அவன் தான், அவன் முன்னாடியே போ, அவன் தான் உன் வாழ்க்கை அப்படின்னு. எத்தனை பேர் பின்னாடி போறாங்க? நீ அங்க போன காலை உடைச்சிருவேன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கு. பின்பற்றுகிற ஒரு அனுபவம். ஒருத்தட்ட சொன்ன, இவ்வளோ காரியங்களை செய்தே மனைவி கணவனை பின்பற்றுகிற ஒரு சூழல் இல்லை. ஆனா இயேசு ஆயத்துறையில் அவன் பாட்டுக்கு உட்கார்ந்திருந்த ஒருத்தனை நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே ஒரே ஒரு வார்த்தை எப்படி அவனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டிருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள், நல்லா கவனிங்க அருமையானவர்களே. இயேசு ஆயத்துறையில உட்கார்ந்திருந்த, படித்துறையில உட்கார்ந்திருந்த, அந்த 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 நிறுவனத்தின் ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்த அவனை கண்டு என்னை பின் சென்று வா என்று சொன்ன உடனே ஒரு மனிதன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு எப்படி வர முடியும்? யோசித்து பாருங்க.
நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் கை தூங்க பார்க்கலாம். கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, உண்மையான கிறிஸ்தவர்களாக கை தூங்க பார்க்கலாம். அட ஏயா நீ வேற குழப்பற. நமக்கு நிறைய நேரத்தில் நாம கிறிஸ்தவர்களானே சந்தேகமா இருக்கு. நாம தேவனுடைய பிள்ளைகளா அப்படின்னே நமக்கு சந்தேகமா இருக்குது. அருமையானவர்களே, ஏன் அப்படின்னா இயேசுவை பின்பற்றுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நல்ல கவனிங்க. இயேசு ஏதோ ஒரு 8 hours ஒர்க் பண்ணுறதுக்காக அவர் கூப்பிடல. ஒரு 8 மணி நேர வேலையை செய்துவிட்டு அதற்கான கூலியை நீ பெற்றுக்கொண்டு போ என்று அந்த மத்தேயுவை லேவி என்பவனை இயேசு அழைக்கவில்லை. இயேசு அழைத்ததினுடைய நோக்கம் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை பின்பற்றும்படியாக இயேசு அழைத்தார். அந்த அழைப்புக்கு அவன் செவி கொடுத்து இறங்கி வந்தான். அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான். உடலிலே சொல்லுவோமா? ஆனா நம்மளால முடியலைங்க. 30 வருஷ கிறிஸ்தவருங்கிறோம், 20 வருஷம் நாங்க ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவாலிட்டி, நாங்க we are from orthodox Christian family. என்ன ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் ஃபேமிலி? பைபிளில் ஒரு வசனம் தெரியல, இன்னும் பைபிளை 10 தடவை உன்னால முடிக்க முடியல, இன்னும் தேவனுடைய காரியங்களில் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கல. அருமையானவர்களே, நல்ல சட்டை போடுறோம்ல, நல்ல துணிமணி உடுத்துறோம்ல, நல்ல சாப்பிட்றோம்ல, நல்ல ஆண்டவர் இடம் கொடுத்து நல்ல தூங்குறோம்ல, இப்போ கர்த்தருடைய காரியத்திலையும் நான் சரியா பின்பற்றணும் அல்லவா? நான் என்ன செய்கிறேன் யோசிச்சு பாருங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த மத்தேயுவை அழைக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்ட் ஒன் வேர்டு, என்னை பின் சென்று வா, அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்ட புதுசில் பரதநாட்டியம்லாம் ஆடி அந்நிய பாஷையில் பேசுகிறோம்னுட்டு சேருகிறெல்லாம் உடைச்சி எனக்கு தான் நஷ்டம். எல்லா சேரும் உடையும் ஒரு நாள், அப்போ கீழே தான் உட்கார வைப்பேன். உனக்கு வந்துச்சுன்னா மட்டும் பயங்கரமா நிரம்புற போ ஆ ஊன்னு கத்துற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அழைப்பு சாதாரணமானது அல்ல. இயேசு அழைத்தார். அந்த அழைப்பு ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நீங்க பைபிள் படிச்சீங்களான்னு என்னைய கேட்குறேன். சரி, நான் படிக்கிறது இருக்கட்டும். இன்னைக்கு என்ன நீ படிச்ச சொல்லு. இன்னைக்கு என்ன அதிகாரம் படிச்ச? அதுல உனக்கு என்ன ஆண்டவர் பேசினாரு? வாக்குத்தத்தம் என்ன? உனக்கு எச்சரிப்பு கொடுத்துருப்பார்ல ஒண்ணு, அது என்ன சொல்லு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அழைப்பு அந்த ஒரு வார்த்தை தான். The one word would transform Matthew's life. மத்தேயுனுடைய வாழ்க்கையை இந்த ஒரு வார்த்தை அப்படியே மாத்திருச்சு. ஏன் தெரியுமா? இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று எந்த ஒரு மனிதன் முடிவு செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. ஏன் என்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில தீரல? இன்னும் ஏன் போராட்டம் தீரல? பின்பற்றுகிறது இயேசுவை, அதை சரியா பின்பற்றுகிறோமா? இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 28வது வசனத்தை கவனிச்சீங்கன்னா, அவன் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றான். அவருக்கு பின் சென்றான். நாம விட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு இந்த அழைப்புல. ஏன் ஆண்டவர் நம்ம எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம், எந்த விதத்துல நம்ம தரம் இல்லாம போயிட்டோம், இயேசுவை பின்பற்றுகிற காரியங்களிலே நாம் சரியில்லாதபடினாலே
அருமையானவர்களே, விட வேண்டிய காரியங்களை விடாமல் இன்னும் அதை பிடித்து இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே நம்ம பல சிரமங்களுக்குள் ஆளாகி கொண்டிருக்கிறோம், பல நஷ்டங்களுக்குள் ஆளாகி கொண்டிருக்கிறோம், பல இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் நமக்கு உணர்வு வராது பாருங்க, நமக்கு இன்னும் உணர்வு வராது. ஏன்னா நமக்குள்ள ஒரு விதமான கர்வம், ஒரு விதமான ஆணவம், ஒரு விதமான இறுக்கம். என்ன அதெல்லாம் ஆண்டவர் என்னை மன்னிச்சிருவார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் மன்னிப்பார், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அதோட ஒன்றை சேர்த்து தெரிஞ்சுக்கங்க, இந்த பைபிள் பொய் சொல்லாது. பைபிள் பொய் சொல்லாது, அது நியாயம் தீர்க்கும், அது நியாயம் தீர்க்கும். அப்ப இந்த அழைப்பில் அவன் பின்பற்றுகிற, நம்ம டெய்லி சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்றவங்க யாரா கை தூக்குங்க. 3 நாள் வர்றவங்க, 2 நாள் வர்றவங்க ஒருத்தர், 1 நாள் வர்றவங்க, 1 நாள் வர்றவங்க யாருமே இல்லைங்களா? நீங்களாம் 1 நாள் கூட வர்றது இல்லையா? நான் சொல்ற லாங்குவேஜ் புரியுதா இல்லையா? ஒரே 1 நாள் வரும். இந்த 1 நாளே சரியா வரலன்னா நாம இயேசுவை சரியா பின்பற்றுறோமா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. எனக்கு யாரு மேலேயும் கோபம் கிடையாது. நீ சாயங்காலம் கூட வந்து ஜெபம் பண்ணு போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த வார்த்தை உனக்கு சாயங்காலம் கிடைக்காது. மன்னா எப்போ வரணுமோ அப்போ தான் வரும். அப்போ நம்ம அதை துரிதமாய், அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அழைப்பு கொடுக்குறாரு. அந்த அழைப்பு, இவன் நல்ல சம்பளம் வாங்குறவன் தான், நல்ல ஆயத்துறையில் நல்ல வருமானம் கிடைக்குது. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ள ஏதோ ஒன்று, அந்த வேலையிலெல்லாம் திருப்தி இல்லை, அந்த வருமானத்திலலாம் திருப்தி இல்லை. ஏன் தெரியுமா? இந்த வேலையில் ஆயத்துறையில் இருந்தவனுக்கு பைபிள் வேதாகம காலத்தில் யூதர்கள் நடுவில் யாருக்குமே மரியாதை கிடையாது. அந்த ஒரு வேலையில் இருப்பீங்களா? யாருமே உங்களுக்கு மரியாதையே கொடுக்காத ஒரு கவர்மெண்ட் வேலையில் நீங்கள் இருப்பீங்களா? ஹலோ, முதல்ல தோணும் கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் போதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் சாக்கடைக்கு சமமாக நினைப்பான் பாரு, நம்மளை ரொம்ப கேவலமாக நினைப்பான் பாரு, ரொம்ப அவலட்சணமாக பார்ப்பான் பாருங்க. அந்த அளவுக்கு இந்த மோசமான நிலை. அதனாலதான் என்னவோ இயேசு சொன்ன மாத்திரத்தில் யாரு கூப்பிடலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல் இருக்கு இந்த மத்தேயு. அழைச்ச உடனே இயேசுவின் பின் சென்ற, அது எல்லாவற்றையும் விட்டு வேலையை முதற்கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, அருமையானவர்களே, இயேசு சொன்ன மாத்திரத்தில் நம்மளை யாரையாவது வேலையை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டாரா இயேசு? 6 நாள் நீ உன் வேலையை செய், உன் குடும்பத்துக்கு உழ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுக்குரிய நாளில் நீ யாரை இது பண்ணணும்? அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்லவா? அப்ப தேவனுக்குரிய காரியங்களை நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அவர் என்னை முக்கியப்படுத்துவார். அப்ப இந்த அழைப்புல அவர் முக்கியப்படுத்தின விஷயம், அந்த மத்தேயு, என் ஆண்டவர் போதும் எல்லாவற்றையும் விட்டுட்டார், ஒரு பேனா மட்டும் எடுத்துக்கிட்டார்னு ஆய்வாளர் சொல்லுகிறார்கள், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். மத்தேயு அவருடைய பேனாவை மட்டும் எடுத்துக்கொண்டார், அவ்வளவுதான். வேற ஒண்ணு அவர் கையில் எடுத்துக்கல. ஆயத்துறையில் இருந்த எந்த விதமான ரெக்கார்ட்ஸ், எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ், எந்த விதமான ஃபைல் அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார். அதனாலதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் பிறந்தது. ஹல்லேலூயா. அவர் பார்த்தவைகளை, கேட்டவைகளை, அனுபவித்தவைகளை எழுதி வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. நம்ம வேதம் சொல்லுகிறபடி இந்த மதிப்பு மரியாதையும் இல்லாத ஒரு வேலையில இருப்பதை விட இயேசுவை பின்பற்றுவதே பெரிது என்பதை இந்த மனிதன் நினைத்ததுனால தான்
இயேசு இவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பல நேரத்தில் நாம ஆண்டவர்கிட்ட கோச்சுக்கிறோம், ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறோம். இயேசு என்னைய பார்க்கவே இல்லை, என் பிரச்சனையை ஆண்டவருக்கு தெரியல, என் கஷ்டத்தை அவர் பார்க்கல, எனக்கு பிரச்சனையா இருக்குது, போராட்டமா இருக்கு, என்னை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு அவமானமா இருக்கு, எனக்கு நிந்தையா இருக்கு, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஆண்டவருக்கு கண்ணே இல்லை. இல்லைங்க, நீங்க இயேசுவை சரியாக பின்பற்றி இருந்திருப்பீர்களே ஆனால் அவர் உங்களை முக்கியப்படுத்துவதிலே அவர் முதலாவது நின்றிருப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் செகண்டரின்றதுக்கு இடமே கிடையாது. He will give a first priority. ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு தான் முக்கியப்படுத்துவார். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல நம்ம பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கண்மனையில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள். 25 லட்சம் ஜனங்கள் கரூர் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். ஆய்வறிக்கையின்படி அத்தனை பேருமா சர்ச்சுக்கு போறாங்க, அத்தனை பேருமா தேவனை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் வேறு பிரித்து இந்த இடத்திலே தேவனை ஆராதிக்கும்படி நம்மை ஒருமனப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை அழைத்து அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். அவர் முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தனக்குண்டான எல்லாவற்றையும் நீங்கள் விட வேண்டியவைகளை விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எதை விடணும்னு உங்களுக்கு தெரியும். தெரியாத ஒன்று அல்ல, நீங்கள் குழந்தைகள் அல்ல. நீங்கள் எதை விட வேண்டும் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆபரேஷன் 8 மணிக்கு, மார்னிங் 8 மணிக்கு நீங்க ஒரு 11 மணி வாக்கில் போனா போதுன்னு போயிருவீங்களா யாராவது? அருமையானவர்களே, அவ்வளவு நல்லவங்களா நீங்க? அதெல்லாம் நமக்கு சரியா செய்யறோம். ஆனா இயேசு முக்கியப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் இயேசுவை முக்கியப்படுத்துங்கள். அதுதான் சாராம்சம். அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஏழை என்பதல்ல, பணக்காரன் என்பதல்ல, அவன் தரித்திரன் என்பதல்ல, அவன் படித்தவன் பாமரன், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அழைப்பு பொதுவானது. அருமையானவர்களே, இந்த மனுஷனுக்கு ஒரு விசேஷமான குணம் இருந்தது. என்ன தெரியுங்களா? இம்மிடியட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம். நாம இம்மிடியட்டா, உடனே இன்ஸ்டன்டா ஆண்டவரை பின்பற்ற நம்ம பழகணும். இயேசுவை பின்பற்றாததுனால தான் இப்ப பிரச்சனையே நமக்கு. இயேசுவை போல ஆண்டவன் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். இயேசுவை போல நாம எந்த சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க whether you black or red or நீங்க எந்த கலரா இருந்தாலும் சரி, நீங்க you are made as a தேவனுடைய சாயலாக, the image of God, ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாக கர்த்தர் நம்மை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்ப நாம அவரை பின்பற்றுகிறோமா? அவர் எந்த விதத்தில் எல்லாவற்றையும் பின்பற்றுகிறோமா? சில நேரங்களில் வேலை பிரதானமா நமக்கு போயிருது. எப்படி? அப்புறம் இயேசு எப்படிங்க முக்கியப்படுத்துவார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க மேடம், உங்களை எப்படி இயேசு முக்கியப்படுத்துவார்? நீங்கள் இயேசுவை முக்கியப்படுத்தாத பட்சத்தில் எப்படி இயேசு உங்களை முக்கியப்படுத்துவார்? அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. கடவுளுக்கு பயந்து ஆண்டவர் வாழ வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைத்திருக்கிறார். இந்த மனுஷனுக்கு, இந்த மத்தேயுவுக்கு, அவர் உண்மையான ஒரு வாழ்க்கை, உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், இந்த கெட்ட பெயரோட இந்த வேலையில் நம்ம இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடாது என்கிற அந்த உணர்வு ரொம்ப நாளா இருந்திருக்கும் போல் இருக்கு. அதனாலதான் இயேசு சொன்ன அந்த மாத்திரத்திலே அந்த அழைப்பை ஏற்றிக்கொண்டு, எனக்கு அருமையானவர்களே, அவன் பின்பற்றினான். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் நம்முடைய உறவுகளில் நிறைய பேர் ரட்சிக்கப்படலை. நம்முடைய நட்பு வட்டாரங்கள் ரட்சிக்கப்படலை. நம்மோடு பழகுகிற நண்பர்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை.
நம்முடைய ஸ்ட்ரீட்ல இருக்கிற தெருக்கள் இருக்கிற மனிதர்கள் இன்னும் ரட்சிக்கப்படல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு உங்களையும் என்னையும் ரட்சித்து அவர் முக்கியப்படுத்தி அவருக்கு வேண்டும் என்று அவர் மையமாக நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம எவ்வளவு பாக்கியசாலிகள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை புறக்கணித்தவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த லிஸ்ட்ல நாம இல்லைன்றது ஒரு பெரிய பாக்கியமான விஷயம், பாக்கியமான விஷயம். ஆகவே ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுக்கிறார். மத்தேயுவை பார்த்தாரு, இவன் ஏதோ வித்தியாசமா இருக்கிறாயா. ஆயத்துறையிலே there are lot of people were working as a tax collector under the ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ். எனக்கு அருமையானவர்களே, நிறைய பேர் ஆயத்துறையிலே பணியாற்றினார்கள். ஆனா இந்த மனுஷனை தான் இயேசு, நீ வா என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழைத்தார். அன்பானவர்களே, இத்தனை கோடி பேர்ல உங்க குடும்பத்தை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இத்தனை கோடி பேர்ல உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இத்தனை கோடி பேர்ல நீங்க தான் வேணும்னு முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு கேள்வியோடு வைக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்தை நிறைவு செய்கிறேன். எத்தனை பேர் இயேசுவுக்கு பிரயோஜனமா இருக்கிறீங்க? ஹலோ, எத்தனை பேர் இயேசுவுக்கு பிரயோஜனமா இருக்கிறோம்? அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஆகவே நான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் அந்த சந்தோஷத்தில் நிறைந்திருக்கிறேன், அவருக்கு பிரயோஜனப்பட விரும்புகிறேன். எத்தனை பேர் நம்ம பிரயோஜனமா இருக்கிறோம்? அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வி அது. ஒரு வேர்டில் ஆன்சர் சொல்ல முடியாது. ஆகவே இரண்டாவது விஷயம் நம்ம பார்க்கிறோம், ஆயக்காரனின் உபசரணை. ஆயக்காரனின் இந்த மத்தேயுவினுடைய உபசரணை. ஏப்பா கூப்பிட்டாரு, இவன் பின்னாடி போனா எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே ஒரு பெரிய விருந்து பண்ணிட்டாயா. சரி, விருந்து பண்ற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு? இஸ் தேர் எனி இன்ஃபர்மேஷன்? ஏதாவது இருக்கா? இப்ப விருந்து பண்ற ஒண்ணு பிறந்த நாளா இருக்கணும், இல்ல வீடு பிரதிஷ்டையா இருக்கணும், இல்ல கல்யாண காட்சியா இருக்கணும். எதுவுமே இல்லாம இவன் விருந்து பண்ணுவதனுடைய நோக்கம் என்ன, முகாந்திரம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? இதனுடைய நோக்கம் என்ன? இந்த ஆயக்காரனுடைய உபசரணை. பைபிள் சொல்லுது, அந்த லேவி என்பவன் 29வது வசனம், தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க, இயேசுவுக்கே ஒருத்தன் விருந்து பண்ணி இருக்கிறான்னா அது சாதாரண விஷயமாங்க? எப்படி நம்ம சிந்திக்க வைக்குது இல்ல? நாம விருந்து வைக்கிறோம்னா எப்படி வைப்போம்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மட்டனு, சிக்கனு. மட்டன்லாம் இப்போ நம்ம மாட்டிக்குவோம். மட்டன்லாம் எடுத்தோம்னா நம்ம ஃபைனான்ஸில் கெடுபிடி ஆயிரும், மாட்டிக்குவோம். அதனால நம்ம அதுக்கெல்லாம் போக முடியல. ஆகவே என்ன பண்ணிடுறோம், முள்ளு மாட்டி செத்தாலும் பரவாயில்லன்னு மீனுன்னு எடுத்துட்டு வந்து எதையாவது ஒன்றை போட்டு கரைச்சி வச்சு ஒடிக்க வச்சிடறோம் நம்மளுடைய விருந்து. ஆனால் இயேசுவுக்கே இந்த மனுஷன் ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறான். ஏப்பா, வேலையை விட்டதுக்கு ஐயா நீ விருந்து பண்ணியிருக்கிற? இயேசுவை பின்பற்றுகிறதற்காக விருந்து பண்ணிடுற? அன்பானவர்களே, தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? இவன் விருந்து பண்ணுகிற நோக்கம் என்ன? நல்ல கவனி. அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா 29, அந்த விருந்து பண்ணினான், அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தி இருந்தார்கள். இதனுடைய அல்டிமேட் பார்ட் என்ன தெரியுங்களா? எனக்கு கிடைச்ச சந்தோஷம், எனக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்பின் அனுபவம், எனக்கு கிடைச்ச இந்த மகிழ்ச்சி, எனக்கு கிடைச்ச இந்த பேரானந்தம், எனக்கு கிடைத்ததான இந்த ஆசீர்வாதங்கள்
எனக்கு கிடைத்ததான இத்தனை ஆண்டுகள் இந்த ஆயத்துறையிலே நான் வரி வசூலாக ஒரு பணியாற்றி கொண்டிருந்தோம், சம்பளம் வாங்கியும் எனக்கு கிடைக்காத நிம்மதி, கிடைக்காத ஆறுதல், கிடைக்காத சமாதானம், கிடைக்காத தேறுதல் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையிலே உண்டாயிருக்குமேயானால் எனக்கு கிடைச்ச சந்தோஷம், எனக்கு கிடைச்ச சமாதானம், எனக்கு கிடைச்ச ரட்சிப்பு, இந்த ஆயத்துறையில் என்னோடு கூட பணியாற்றி கொண்டிருக்கிற, என்னோடு பழகுகிற நண்பர்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அத்தனை பேரும் இயேசுவினுடைய அன்பை ருசிக்க வேண்டும், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இயேசுவை சீஃப் கெஸ்டாக அழைத்து ஒரு பெரிய விருந்து பண்ணினான். இந்த விருந்துக்கு உள்நோக்கம் தெரியுதா? அருமையான தேவ பிள்ளைகளை நாம் என்னைக்காவது வச்சிருக்கிறோமா? நமக்கே பத்தல, எங்க போய் விருந்து வைக்கிறது? அருமையானவர்களே, சுவிசேஷத்தை அவன் அறிவிக்க கொஞ்ச நாள் கூட ஆகலைங்க. இயேசு அழைத்தார், இயேசுவை பின்பற்றினான், விருந்து பண்ணிட்டான். விருந்துல சாதாரண ஆளெல்லாம் வரல, ஆயத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற எல்லா டாக்ஸ் கலெக்டர். இதுல ஒரு விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யூதர்கள் நடுவில் ஆயத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற, வரி வசூல் செய்கிற ஒருத்தனுக்கும் மரியாதை கிடையாது. ஏன்னா இவர்கள் எல்லாம் உண்மை இல்லாதவர்கள், வரி ஏய்ப்பு செய்கிறவர்கள், பணத்தில் உண்மை இல்லாதவர்கள், பணத்தின் மேல் ஆசை உள்ளவர்கள், மனிதர்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சேர்க்கிறவர்கள் என்கிற அபிப்பிராயம் அந்த யூதர்கள் மத்தியில் இருந்தபடியினாலே இந்த டாக்ஸ் கலெக்டருக்கு ஒருத்தருக்கு கூட யூதர்கள் நடுவில் மரியாதை கிடையாது. அதனால தான் இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்தவர்கள் ரோமர்களை போடாம அவர்கள் யூதர்களையே அவர்கள் தெரிந்தெடுத்து சம்பளத்துக்கு வேலைக்காக யூதர்களை ஹயர் பண்ணி, நீங்களே போய் உங்கள் ஜனங்கள் நடுவில் என்ன செய்யுங்க, வரி வசூல் செய்யுங்கள். அதனால தான் அவர்களுக்கு மரியாதை கிடையாது. இப்போ இந்த மத்தேயு செஞ்ச காரியத்தை பாருங்க. டேய், நமக்கு நம்ம ஜனங்க மத்தியிலே மரியாதை கிடையாதுடா. மரியாதை இல்லாமல் நீங்கள் இத்தனை நாளா மாடு மாதிரி திரியிறீங்க பாருங்க, நீங்கள்லாம் விருந்துக்கு வாங்க. எப்படி அழைச்ச ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை போலவே பாதிக்கப்பட்ட ஆட்கள். பைபிள் சொல்லுது பாருங்க, அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவரோட கூட பந்தி இருந்தார்கள். இதுல 3 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒன்று ஆயக்காரர்கள், இரண்டாவது அவனுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. மூணாவது சீஷர்களும் அங்க இருக்கிறாங்க. ஒரு 3 kinds of people were there. அவங்க 3 பேரும் அந்த விருந்திலே பங்கெடுக்கிறார்கள். அவங்க தான் பிரதானமானவர்கள். இப்ப அந்த விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இவன் செஞ்ச காரிய விருந்தினுடைய நோக்கம் அதுதான். எனக்கு கிடைச்ச சமாதானம், எனக்கு கிடைச்ச சந்தோஷம், எனக்கு கிடைச்ச நிம்மதி, எனக்கு கிடைச்ச ஆறுதல் இவங்க சம்பளம் கொடுத்து எனக்கு கிடைக்காதது இயேசு கூப்பிட்ட உடனே எனக்கு கிடைச்சதுயா. ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இயேசுவை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு சமாதானத்துக்கு குறைவே கிடையாது. அருமையானவர்களே, இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்றதையும் ஆண்டவர் சொல்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல வேலையின் நிமித்தமாக, வேலையின் பலுவினாலே தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறவர்கள் நிறைய பேர். இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன செய்தி சொல்ல வருகிறார்? இந்த சபைக்கான செய்தி என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை போலவே வேலையின் பலுவின் நிமித்தமாக மன உளைச்சலோடு பாதிக்கப்பட்டு வேதனையிலே கஷ்டத்தோடு இருக்கிற, சமாதானத்தை இழந்து தவிக்கிற அநேகர் நமக்கு தெரிந்தவர்கள் உண்டு.
அவர்களை நீ அழைத்து இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. அப்ப இயேசு வந்து இந்த ஆயக்காரனை முக்கியப்படுத்தினார். இப்ப இந்த ஆயக்காரன் இயேசுவை முக்கியப்படுத்தினான். இப்ப ரெண்டு பேர் முக்கியப்படுத்துறாங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்ப நடந்த சம்பவத்தை பாருங்க. இப்ப அந்த விருந்துல ஒரு ஸ்பெஷல் banquet has been arranged for Jesus. இயேசுவுக்காக ஒரு விசேஷமான விருந்தை அவன் ஆயத்தப்படுத்தி எல்லாரையும் கூப்பிட்டு, அப்பா இயேசுவே, இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உம்மை பத்தி அறிவிங்க. இவனுக்கு ரட்சிப்பு தேவை. இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆயத்துறையில் இருக்கிற வேலை பார்க்கிற டாக்ஸ் கலெக்டர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நல்லவங்க ஒரு விதத்துல. இவங்கெல்லாம் பரிதானம் வாங்காதவங்க. இவங்கெல்லாம் உண்மையா இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் வரி ஏய்ப்பு செய்யாதவங்க. இவங்கெல்லாம் நேர்மையானவர்கள். இவர்களெல்லாம் உண்மையானவர்கள் என்னை போலவே. ஆனா இவர்களுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. இவர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் ஜனங்கள் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நேர்மையானவர்கள். இவர்களுக்கு ரட்சிப்பு தேவை என்பதை இவன் அறிந்து உடனே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. உங்க சந்தோஷம் எதுல தெரியுமா இருக்கு? இன்னொருவருடைய ரட்சிப்புக்கு நீங்கள் காரணமா இருக்கிறீங்க பாருங்க. அதுல தான் உங்கள் சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் அடங்கி இருக்கிறது. நீ கூட போய் வேலை செய்யும் போது நீ அவனோட நட்பு வச்சுக்கிறதுக்காக இல்லை, அக்கம் பக்கத்தில் பழகி குழம்பு வாங்கி குழம்பு கொடுத்துக்கிறதுக்காக இல்லை. அருமையானவர்களே, வண்டியில் போகும்போது லிஃப்ட் கொடுக்கறதுக்காக இல்லை, இயேசுவை பகிர்ந்து கொள்ளுவதற்காக, சுவிசேஷத்தை ரட்சிப்பை அவனுக்கு சொல்லுவதற்காக நமக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இவனுடைய வேலை அதுதான். அந்த வாய்ப்பை இயேசுவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நல்ல கவனிங்க. அப்ப இயேசுவை முக்கியப்படுத்தினான். இப்ப எல்லாருக்கும் இயேசு முக்கியம் என்பதை அறிவிக்கிறான். அல்லேலூயா. இயேசு தாங்க முக்கியம். டேய், நீங்க ரோம சாம்ராஜ்யத்தின் சம்பளத்தை வச்சுக்கிட்டு நீங்க வாழ முடியாது. ஆனா இயேசு கொடுக்கிற ரட்சிப்பை கொடுத்து நீங்க வாழ முடியும். இந்த உலகத்தில் இந்த பணம் மாத்திரம் பிரதானம் அல்ல, இயேசுதான் பிரதானம் என்பதை அவர்கள் எல்லாருக்கும் முக்கியப்படுத்தி காண்பித்தான். அருமையானவர்களே, it is all our responsibility to introduce to Jesus to everyone. நாம் எல்லா பழகுகிற நட்பு வட்டாரங்கள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தலையாய கடமை, ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது, முதல்ல அழைப்பை பார்த்தோம். இரண்டாவது அந்த ஆயக்காரன் உபசரணை. மூன்றாவது முறுமுறுத்தவர்கள். யார் முறுமுறுத்தா? பைபிள் என்ன சொல்லுது? வாசிங்க 30வது வசனத்தை. வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார். இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏப்பா, விருந்து நடக்குது. விருந்துல யார் யார் இருக்கான்னு சொன்னேன்? ஆயக்காரர்கள், நண்பர்கள், சீஷர்கள் இருக்கிறார். இயேசுதான் அந்த இடத்துல சீஃப் கெஸ்டா நின்று கொண்டிருக்கிறார். இப்ப விருந்து நடக்கிறது. இப்ப வெளியிலிருந்து ஒரு காசிப் வருதா? ஒரு முறுமுறுப்பு வருதா? ஒரு மர்மரிங் வருதா? யார்கிட்ட வருது? வேதபாரகரும் பரிசேயரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க.
இந்த இந்த ஆயக்காரன் இவர்களுடைய முறுமுறுப்பு யார் மேல தெரியுமா? முதல்ல இயேசு கிறிஸ்து மேல, ரெண்டாவது இந்த ஆயக்காரன் மேல, யாரு? மத்தேயு மேல, மத்தேயு மேல. மூணாவது என்ன தெரியுமா? அங்க கூடியிருந்த நண்பர்கள் மேல. இவர்கள் எல்லாரும் மேலே முறுமுறுப்ப அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெளிப்படுத்துறாங்க. இப்ப இந்த முறுமுறுப்பினுடைய காரணம் என்ன? நல்ல கவனிங்க. இந்த வேதபாரர்கள் யார்? நியாயப்பிரமாணத்திலே தேர்ச்சி பெற்று அதை விளக்குகிறதிலேயும் போதிப்பதிலேயும் நிலையாக நின்று செயல்படுகிறவர்கள் தான் இந்த வேதபாரகர்கள். பைபிள்ல வேதபாரகன் யார்? எஸ்ரா. எஸ்ரா ஒரு நல்ல வேதபாரகன். வேதபாரகன் என்னன்னா, வசனத்தை எல்லா நியாயப்பிரமாணங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை, வாக்குத்தத்தங்களையும் கற்று தேர்ச்சி பெற்றவன். எப்படி? கற்று தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் தான் வேதபாரகர்கள். இந்த வேதபாரகர்கள் பரிசேயர் யாருன்னா அவர்களுக்கு கீழே இவர்களுடைய பிலீவ் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை விசுவாசிக்க கூடியவர்கள் இவர்கள். ஆனா இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்கெல்லாம் மோசையின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறவர்கள். அப்படித்தான் அவர்கள். அதனால இந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவின் மேல, அந்த சீஷர்கள் மேல, அவர்கள் அந்த ஆயக்காரன் மேல, அங்க கூடியிருந்தவர்கள் மேல ஒரு முறுமுறுப்பை வெளிப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க. முறுமுறுப்பு முதலாவது யார் மேல தெரியுமா வரும்? நம்ம மேலதான். நல்ல கவனிங்க. இத்தனை வருஷமா இயேசு அங்கதான் இருக்கிறாரு, ஒருத்தனும் கூப்பிட்டு விருந்து பண்ணல. ஆனா இந்த ஆயக்காரன் ஒரு விருந்து பண்ணின உடனே எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? ஒரு பொறாமை வந்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஆயக்காரனோடும் பாவிகளோடும் இவர் போஜனம் பண்ணுகிறாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த ஆயக்காரன் மத்தேயு பாவியா, அவன் மோசமானவனா, அவன் வரி வசூல் ஏய்ப்பு செய்தவனா, அல்லது பணத்தை சூறையாடினவனா என்பதற்கெல்லாம் எந்த விதமான அத்தாட்சியும் பைபிள்ல இல்லை. ஆனா அவன் நேர்மையானவன் புரியுது. அதனாலதான் இயேசு அவனை என்ன செய்தார்? அழைத்தார். அருமையானவர்களே, அப்ப இந்த இடத்துல முறுமுறுக்கிற கூட்டத்தின் நடுவே இயேசு மத்தேயு என்பவனை முக்கியப்படுத்தினார். நீங்க எப்ப இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, in the midst of your work, in the midst of your pain, in the midst of your difficulties, in the midst of your needs, you must give a importance to God. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வேலையின் நடுவில். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்ப நாம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? நம்ம வேலையின் நடுவில் தேவனை இது ஆராதனை நடுவில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. நாம தேவனுடைய சமூகத்திலே இந்த மத்தேயுவை போல இல்லை என்பது எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருக்கு புரியலையோ? மத்தேயுவை போல நாம் இன்னும் இல்லை. அவன் பெரிய விருந்து பண்ணினான். அந்த விருந்திலே அவன் செய்த கிரியை அவன் அந்த 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 இடத்திலே முறுமுறுத்தவர்கள் நடுவிலே யாரையும் அவன் சட்டம் பண்ணிக்கல. இப்ப பைபிள்ல பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 11வது வசனத்துல இயேசுவையே அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்பதற்கு அந்த இடத்துல வசனம் சொல்லுது பாருங்க. பரிசேயர் அதை கண்டு நோக்கி, உங்கள் போதகர்
ஆயக்காரரோடும் பாவிகளோடும். எனக்கு அருமையானவர்களே, ஆயக்காரரோடு பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறது என்ன? இவங்களுக்கு போஜனம் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்களை விட்டுட்டு நீங்க எப்படி நீங்க என்ன செய்யலாம்? விருந்து பண்ணலாம். அதுதான் பிரச்சனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அத்தனை இயேசு வேதபாரகரையும் பரிசேயரையும் ஒரு பொருட்டாகவே என்ன செய்யல? என்னவே இல்லை. அப்ப ஆண்டவர் முறுமுறுக்கிறவர்கள் நடுவே அவர்கள் முன்பாக நம்மை கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தானியேலுக்கு விரோதமாக எல்லாரும் முறுமுறுத்தாங்க. தானியேலுக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவனை சிங்கக்கவில தள்ளணுங்கிறது தான் அல்டிமேட் கோல். அவனை எப்படியாவது தள்ளிடணும். சிங்கக்கவிலையும் தள்ளிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தள்ளியாச்சு. சிங்கக்கவிக்குள்ள அவர் கிடக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இவர் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் வெளியில வரும்போது சொல்லுகிறார். என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நான் நீதிகேடு ஒன்றும் செய்யாதபடியினாலே சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. அப்ப முறுமுறுக்கிறவர்களுக்கு முன்பாக உங்களை முக்கியப்படுத்துவார். அதை மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே கர்த்தரை முக்கியப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆராதனை முக்கியப்படுத்தி இருக்கிறீர்கள், செய்தியை முக்கியப்படுத்தி இருக்கிறீர்கள், நீங்கள் ஜெப நேரத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பிரதானமாய் நீங்கள் கர்த்தரை வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். அப்ப கர்த்தர் உங்களை முக்கியப்படுத்துவதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் பார்க்க எல்லார் கண்களுக்கு முன்பதாக மத்தேயுவை கர்த்தர் முக்கியப்படுத்தினார். உங்களை முக்கியப்படுத்த கர்த்தர் விரும்புகிறாருங்க. உங்க உறவுகள் நடுவே ஒருவேளை நீங்க எல்லாராலும் இப்ப முறுமுறுக்கப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாரும் உங்களை முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்களா? எது எடுத்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டு உங்களை அவமானப்படுத்தி உங்களை மிக மோசமா நடத்துறாங்களா? ரிமெம்பர் that Jesus is always with you. அவர் உங்களை முக்கியப்படுத்த விரும்புகிறார். அவங்களே வெக்கப்பட்டு போவாங்க. உங்களை முறுமுறுத்தாங்கல்ல, அவங்களே வெக்கப்பட்டு போவாங்க. எனக்கு அருமை, அவர்கள் நடுவே உங்களை கர்த்தர் முக்கியப்படுத்துவார். மத்தேயுவை கர்த்தர் எல்லாருக்கு முன்பாக முக்கியப்படுத்தினார். பரிசேயரும் அந்த இடத்துல வேதபாரகரும் அவங்க பெரிய ஆள் மாறி என்ன இப்படி எல்லாம் சாப்பிட்றாரு. ஏன்னா யூதர்களுடைய முறைமையின்படி பாவிகளோடும் இந்த ஆயக்காரர்களுடைய அந்த பார்வை, இந்த யூதர்களுடைய பார்வை ஆயக்காரர்களை பற்றியதான அந்த பார்வை சரியில்லாதபடியினாலே, இவர்கள் பாவிகள் என்று கருதப்பட்டபடியினாலே இவர்களோடு போஜனம் பானம் பண்ணுகிறது யூதர்களுக்கு ஆகாத காரியமாக இருந்தது. இயேசு ஒரு யூதர். அருமையானவர்களே, அப்ப இயேசு ஆண்டவர் இந்த காரியத்தை ஏன் அவர் இதை வேணுக்கும்னே செஞ்சார் தெரியுங்களா? எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, எனக்கு நீங்க சொல்ற காரியங்களை விட எனக்கு மத்தேயு முக்கியம் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் முக்கியப்படுத்துவார். எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் முக்கியப்படுத்தும். நீங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, நீங்க பின்பற்றுகிறது இயேசுவைத்தான், வேற எதையும் இல்லை. ஆனா அதை நீங்க சரியா பின்பற்றுங்கன்றது தான் தேவன் நம்மிடத்துல கேட்டுக்கொள்ளுகிற காரியம். அவர் விரும்புகிற காரியம் அதுதான். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். எதற்காக கர்த்தர் உங்களை ரட்சித்தார்? நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் லேட்டா வந்து இந்த இடத்துல உட்காந்து ஒரு செய்தியை கேட்டுட்டு எல்லாருக்கும் சோத்திரம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் கறி மீன் ஆக்கி தின்றதுக்காக கர்த்தர் உங்களை ரட்சித்தாரு? இல்லைங்க. நீங்கள் பெற்ற இந்த சந்தோஷத்தை, சுவிசேஷத்தை உங்களால் ஆன மட்டும் உங்களுடைய நண்பர்களுக்கும், உங்களோடு பணியாற்றுகிறவர்களுக்கும், உங்களோடு பழகுகிறவர்களுக்கும், உங்களை மதிக்கிறவர்களுக்கும்
நீங்கள் இயேசுவை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்தார். அருமையானவர்களே, இது ஆண்டவர் பார்க்கிறார். இந்த மூன்றாவது முறுமுறுக்கிறவர்களை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இப்ப கர்த்தர் சொன்ன பதில் இறுதியாக அதை சொல்லி முடிச்சிடுறேன். முறுமுறுத்தவர்களுக்கான இயேசுவின் பதில் அவர் சொன்னார் என்ன தெரியுமா? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. நான் நான் பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தேன், நீதிமான்களை அல்ல. ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் சபைக்கு we need a perfect people. எப்படி? நம்ம we expect perfect people. நம்ம சரியான ஆட்களை, நேர்த்தியான ஆட்களை நம்ம சபையில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இயேசு எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? பாவிகளைத்தான் இயேசு எதிர்பார்க்கிறார், நீதிமான்களை அல்ல. பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். நாம் எல்லாரும் குறை உள்ளவர்கள், நாம் எல்லாரும் பலவீனர்கள், நாம் எல்லாரும் தேவனை வஞ்சிக்கிறவர்களாக இருந்தோம். அவரை காட்டி கொடுத்ததில் ஒரு பங்கு நமக்கும் உண்டு. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நம்மைத்தான் இயேசு அழைத்தார், நம்மை ரட்சித்தார், நம்மை வேறு விரித்தார். முறுமுறுக்கிறவர்கள் நடுவே அவர் முக்கியப்படுத்த விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். முறுமுறுக்கிற என்னை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, என்னுடைய இயலாமையை ரொம்ப ரொம்ப மோசமாக நினைக்கிறாங்க. நீங்கள் சட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பார்த்து கொள்ளுவார். அதுக்கு தான் இயேசு இருக்கிறார். ஒரு நிலையிலே சொல்லுவோமா? அதுக்கு தான் இயேசு இருக்கிறார். இயேசுவினுடைய பணி என்ன? என்னை யார் முறுமுறுக்கிறார்களோ அவர்களை நான் கையாள வேண்டிய அவசியம் இல்லை, அவர் கையாள ஆயத்தமாயிருக்கிறார். வேத பாரகராக இருந்தாலும் சரி, பரிசேயராக இருந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, முறுமுறுக்கிறவர்கள் நடுவே கர்த்தர் உங்களை முக்கியப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை, எல்லாராலும் நீங்க புறந்தள்ளப்பட்டிருக்கலாம். உங்களை ஒருவேளை நீங்கள் எல்லாரும் பெருமை பாராட்டி உங்களை அவமானப்படுத்தி உங்களை குற்றம் சாட்டி அவரிடத்தில் குற்றம் இல்லாதது போல நாங்கெல்லாம் சரியானவங்க, நாங்கெல்லாம் அப்படியாக்கும், நாங்கெல்லாம் இப்படியாக்கும் அப்படின்னு உங்களை மிக அவலட்சணமாக நடத்தலாம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். உங்கள் கூட பிறந்த சகோதரியா நீங்கள் பாருங்க, சகோதரனா பாருங்க, தாயா பாருங்க, தகப்பனா பாருங்க, உங்க மகளா பாருங்க, உங்க மகனா பாருங்க, குறை சொல்றதுக்கு உங்களுக்கு மனசே வராது. இந்த மனநிலை இல்லாததுனால தான் இயேசுவுக்கு பாவிகளை நேசிக்க அவருக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. நம்மளால முடியல. ஒரு சின்ன தவறு நடந்தா கூட முடி கீழே விழுந்தது போல சண்டை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அருமையான தேவ பிள்ளைகளை பயங்கர கொக்கரித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு பாவிகளை அவர் சேர்த்து கொள்ள, இணைத்து கொள்ள அவர் தெரிந்திருந்தார். அன்பானவர்களே, உங்க ரட்சிப்பு உங்களோட சாவதற்காக இயேசு கொடுக்கலைங்க. உங்க ரட்சிப்பு இன்னொருவரை கடந்து போக வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷனா, சந்ததிகளாய் அடுத்தடுத்த பரிமாணத்திலே இன்னும் அநேக ஆயிரங்களை டச் பண்ணணும். மத்தேயுனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் நடந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் உங்களையும் என்னையும் அவர் மாற்ற விரும்புகிறார். இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு பெரிய சாதனையாக அது மாறப்போவதில்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இயேசுவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா அவர் நிச்சயம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். எத்தனையோ பேர் ஆண்டவர் ரட்சித்தார். ஆனா எல்லா ஆயக்காரர்களும் மத்தேயுவை போல எழுத்தாளர்களாக வரவில்லை. அருமையானவர்களே, அதனாலதான் அவர் பேனாவோடு வந்தார், அவர் புத்தகங்களை எழுதினார், இயேசுவினுடைய மகத்துவங்களை எழுதினார், தான் பார்த்தவைகளை, கேட்டவைகளை, அனுபவித்தவைகளை எழுதினார். அருமையானவர்களே, ஒரு நல்ல
ஒரு மனிதனாய் தேவனுடைய சீஷனாய் அவர் வாழ்ந்து மரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏதோ சம்பாதிக்கிறோம், போனோம், வர்றோம், பிள்ளைகளை காட்டி இல்லைங்க, அதெல்லாம் வாழ்க்கை. இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதுதான் உண்மையான வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசுவுக்கு நம்ம 2 மணி நேரம் தான், 2.5 மணி நேரம் தான் ஆராதனை வைக்கிறோம். அந்த 2.5 மணி நேரம் ஆராதனை கூட நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க நம்மளால் முடியலன்னா நாம் என்ன கிறிஸ்தவர்கள்? நாம் என்ன தேவனுடைய பிள்ளைகள்? நாம் என்னத்தை சாதித்து விட போகிறோம்? சரி, ரைட், அப்படி போய் நம்ம என்ன இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை நாம் செய்துவிட்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம்? அருமையானவர்களே, இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். மத்தேயுனுடைய வாழ்க்கை மாறினது. நீ உன்னை போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு இயேசுவுக்கு அவசியம் இல்லை. ஒரு அழைப்பு, அந்த அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுங்க. அவருக்காக ஏதாவது செய்யுங்க. அவருக்காக எதையாவது உங்களால் ஆன, உங்கள் தகுதிக்கு என்ன முடியுமோ அதை இயேசுவுக்காக செய்யுங்கள். முறுமுறுக்கிறவர்களை பற்றி கவலைப்பட வேணாம். பரியாசம் பண்ணுகிறவர்களை பற்றி கவலைப்பட வேணாம். அவங்க ரொம்ப நாள் உங்களோட ட்ராவல் பண்ண மாட்டாங்க. உங்களை முறுமுறுக்கிறவங்க, உங்களை அருவருக்கிறவங்க, உங்கள் அவலட்சணமாக நினைக்கிறவங்க ரொம்ப நாள் உங்களோட ட்ராவல் பண்ண போகிறதில்ல. இதை மனதிலே வையுங்கள். இயேசு உங்களோடு கடைசி வரைக்கும் வருவார். இறுதி வரைக்கும் வருகிறவர் அவர். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அழைக்கத்தாப்பா நான் வந்தேன், உன்னை மீட்டெடுக்கத்தான் நான் வந்தேன், உன்னை ரட்சிக்கத்தான் நான் வந்தேன், உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தான் நான் வந்தேன், உன்னை நேசிக்கத்தான் நான் வந்தேன், உனக்கு அற்புதம் செய்யத்தான் நான் வந்தேன். இதை மனதிலே வையுங்கள். அன்பானவர்களே, இயேசுவை நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ளுவீர்கள். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நம்மை விட்டு கொடுப்போம். ஆவியானவர் இறங்கட்டும், ஆவியானவர் பதில் செய்யட்டும், ஆவியானவர் நமக்கு உணர்வை தருவாராக. ஆவியானவர் நல்ல வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, நாம் சரியில்லைன்னா, நாம் அவரை சரியாய் பின்பற்றலைன்னா அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சரியாய் வரவே வராது. ஒருவேளை இன்னைக்கு நல்லா நடக்கிறது போல தெரியலாம், ஆனால் அது நீடித்து இருக்காது. அருமையானவர்களே, நீதிகேடு செய்யாத நீதிமானை போல வாழ்ந்த தானியேலுக்கே சிங்க கெவி காத்திருந்தது என்று சொன்னான். அன்பானவர்களே, நீங்களும் நானும் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நிலையை சற்று பரிசோதித்து பார்ப்போம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை சரி செய்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவன். Glory to God. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மத்தியில் கர்த்தர் ரட்சித்து இந்த உலக ஜனங்களை மத்தியில் அழைத்திருந்த நாளும் அவர்கள் நடுவிலே மத்தியை கர்த்தர் உயர்த்தி முக்கியத்துவப்படுத்தி காண்பித்தார். ஆண்டவருக்கு ஒரு சிவப்பு கொடுப்ப கர்த்தரை கூறி It's
முறுமுறுத்தவர்களுக்கு முன்பாக நம்மளை முக்கியப்படுத்துகிற தேவன். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்புகளில் எல்லாம் நாம் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, நாம் வேலை செய்கிற இடங்கள், நாம் படிக்கிற இடங்கள், நாம் பழகுகிற இடங்கள், நண்பர்கள், உறவினர்கள் மத்தியிலே ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, நமக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுக்கு முன்பாக தேவன் நம்மை முக்கியப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என் தேவனை, அப்பா, மத்தேயு எப்படி ஒரு பெரிய ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தாரோ, ஆண்டவரே எப்படி ஒரு விருந்து பண்ணி தன்னோடு கூட வேலை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் என் தேவனை அறிமுகப்படுத்தினாரோ, அதே போல அவர்கள் நடுவிலே முறுமுறுத்ததான வேத பாரகருக்கும் பரிசேயர்களுக்கும் முன்பாக என் தேவன் மத்தேயுவை கனப்படுத்தி அவர் உயர்த்தினார். அதே போல தேவன் உயர்த்துகிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, முறுமுறுத்தவர்களுக்கு முன்பாக எங்களை முக்கியப்படுத்துவதற்கு என் தேவன் நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த தேவ செய்தியின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்னுமாய் ஆண்டவரே எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என் தேவனை மத்தேயுவை போல நாங்கள் அறிமுகப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அதிலே உண்மையான மகிழ்ச்சியும் நித்திய பேரின்பமும் அதிலே அடங்கி இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஐயா. அதே போல என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலும், ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே நாங்கள் போகிற வருகிற ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் பழகுகிற நண்பர்கள் மத்தியிலும் என் தேவனை நாங்கள் முக்கியப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த நாளிலே ஆண்டவரே வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை ஆண்டவரை பகிர்ந்து கொண்ட உம்முடைய மகனை வல்லமையுள்ள கரத்திலே எடுத்து பயன்படுத்தும். இன்னும் 1000, 10,000, லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். என் இயேசுவை நாங்கள் சுமந்து செல்ல, என் இயேசுவை ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நாங்கள் அறிவிக்க, இந்த இயேசுவை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், தெரிந்தவர்களுக்கும், அயலகத்தாருக்கும் நாங்கள் அறிமுகப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகார நன்மைகளையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்தும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் உட்காருங்க.